டங்ஸ்டன் விவகாரத்துல தொடர்ச்சியா நாளை நல்ல செய்தி வரும், நாளை நல்ல செய்தி வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எந்த விதமான நல்ல செய்தி கொடுக்கல. இந்த அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? நாளைன்னு தானே சொல்லியிருக்காங்க. இல்ல நாளைன்றது எப்போதுமே நாளை தானே. இல்ல டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்வதோ அல்லது மத்திய அமைச்சர் வாய்மொழியாக சொல்வதோ ஏற்கத்தக்கதல்ல. அது இத்தகைய உறுதிமொழி என்பது வெறும் வாய்வார்த்தையாக இருக்குமே தவிர மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்காது. ஆகவே ஏலம் ரத்து செய்யப்பட்டது என்கிற அரசாணை வெளியிடுவது என்பதுதான் அதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவாக இருக்கும், மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேலூர் வட்டாரத்தில் அரிட்டாப்பட்டியில் உருவாக்கப்பட இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் என்பது ரத்து செய்யப்பட்டது என்பதற்கான அரசாணையை மத்திய அரசிதழில் வெளியிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இதுபோன்ற ஏராளமான பிரச்சனைகளில் நாங்கள் சாதித்து விடுவோம், நாங்கள் உடனடியாக தீர்த்து விடுவோம் என்கிற முறையில் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ந்து பல விஷயங்களில் கொடுத்திருக்கிறார். அது மாதிரி ஒண்ணுதான் இது. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது முழுமையாக ரத்து செய்கிற வரை மக்களுடன் போராட்டத்தில் இரண்டர கலந்து நாங்கள் நிற்போம். ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நேரடியாக சந்தித்து முதலாக எங்களுடைய எதிர்ப்பை மத்திய அமைச்சரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த முயற்சி வரவேற்கத்தக்க நல்ல முயற்சி. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட பல்வேறு தீர்மானங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் அளிக்காமல் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கிடப்பிலே போட்டிருக்கக்கூடிய வரலாறு என்பதும் இதே காலத்தில் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெறும் தீர்மானத்தை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கு போதுமான அழுத்தம் கொடுத்து இது முழுமையாக ரத்து செய்யப்பட்டது என்கிற ஒரு உத்தரவை பெறுகிற முறையில் மாநில முதலமைச்சர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.